ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாஜக கூட்டணியில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியில் ஏன் தமிழர் நிறுத்தப்படவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்துள்ளார். இல்லைங்க, இது தமிழ் இல்ல இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.